நன்றியை தெரிவித்துக் கொண்டு நமது சங்கத்தின் முன்னாள் தலைவர் சமூகச்செம்மல் டி கிருஷ்ணமூர்த்தி அன்னார் அவர்களை அழைக்கின்றோம். அவருக்கு பொன்னாடை போற்ற சங்கத்தின் பொருளாளர் கே எஸ் சரவணகுமார் அவர்களை வேண்டுகிறேன். அனைவரும் கொஞ்சம் சத்தம் போடாத இருந்தால் பேசுகிறது என்னன்னு தெரியும். நாங்கள் பாட்டு பேசிட்டு போயிட்டே இருப்போம். அன்பான பெரியோர்களே, வெளியூரிலிருந்து வெகு வேகமாக வந்துள்ளார்கள். ராசிபுரம், நாமக்கல், சேலம், திருச்செங்கோடு, கோயம்புத்தூர், சேலம் எல்லா மாவட்டம் சேர்ந்தவருக்கும் வருக வரும் என்று சேலம் சங்க சார்பாக வரவேற்று என்னை உரையை ஆரம்பிக்கின்றேன். இப்போ சாதனையாளர் சமூக விருந்து கொடுக்குறாங்க. 2 மாப்பிள்ளைங்களுக்கும் செம்மையாக செய்திருக்கார். மாப்பிள்ளை பற்றி சொல்ல வேண்டியதில்லை, கண்ணிலே காட்டிட்டார். அவர் உழைப்பினால் உயர்ந்தவர், அதனால் சாதனையாளர் கொடுத்துருக்காங்க. தப்பே கிடையாது. அதனால் இவர் மேலும் மேலும் வளர எங்கள் சண்பு சார்பில் என் குடும்ப சார்பில் வாழ்த்து சொல்லிக்கிறேன். 2வது, மாப்பிள்ளை சிவகுமார் அவர்கள் ஒரு 70 கல்யாணம் பண்ணியிருப்பார். 70 கல்யாணத்துக்கு அவர் தான் பிள்ளையார் சொல்லி போட்டிருக்காரு. ஏன்னா வெளியே யாருக்கு தெரியாது. ஏன்னா முன்னையெல்லாம் 30 வயசு 28 வயசெல்லாம் பார்த்து கொடுத்தாங்க. இப்போல்லாம் வயசு கொஞ்சம் மாற்றி பாருங்கள். இப்போ எங்கள் பசங்களுக்கெல்லாம் 35,000, எங்கள் பிள்ளைக்கு 33,000 வயசாகிடுச்சு. ஏன்னா 30 வயசுலேயே ஜாதகம் பார்க்காதீங்க. 30 வயசுக்கு மேலே ஜாதகமே பார்க்காதீங்க. தயவுசெய்து இருக்கிறவன் இல்லாதவன் கொஞ்சம் விட்டு கொடுத்து பொண்ணு மாப்பிள்ளைங்க விட்டு கொடுங்க. பொண்ணு கிடைக்கலன்னா எப்படி கிடைக்கும்? பொண்ணு கிடைக்காது. நாம் தேடி போனாலும் கிடைக்காது. நீங்கள் விட்டு கொடுத்து போங்க பாரு, பொண்ணு கிடைக்கும். ஏன்னா சமூக பெரியவர்கள் முன்னெல்லாம் 4 பேர், நானும் 7 இருந்தோம். மாமா இருந்தார், போய் பார்ப்போம். இவர் முடிக்கிற வருவார், இவர் சொல்லிட்டு வருவார். நான் போய் சொல்லிட்டு வந்துடுவேன், ஏப்பா முடிக்கிறியா? சரிங்க. நாங்களாம் 5 பவுனு 2,000 வாங்கி நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன். ஏன் சொல்கிறேன்னா, பவுனுக்கு ஆசைப்பட்டு இல்லை, காசுக்கு ஆசைப்பட்டு இல்லை. சமூகத்தில் இப்போ விட்டு கொடுத்து போங்க, பொண்ணு மாப்பிள்ளை செட் ஆயிரும். நீங்கள் அதுக்கு முயற்சி எடுங்க பாருங்கள். பணமே நினைக்காதீங்க, பணம் ஒரு பெருசே இல்லை. இப்போல்லாம் கம்ப்யூட்டரில் பணம் பாரு, ஒவ்வொருத்தரும் 1,80,000 2 லட்ச ரூபா சம்பாதிக்கிறாங்க. எங்கள் பிள்ளை 2 லட்ச ரூபா சம்பாதிக்க, உங்கள் கறந்து கூடக்காரன் 1,70,000 சம்பாதிக்கிறான். 25,000 கம்மியாக போகுது. 2ஆம் வீட்டுக்காரன் ஒரு 3,25,000 சம்பாதிக்கிறான் மாதத்துக்கு. இதெல்லாம் 2ஆம் வீட்டுக்காரனுக்கு பெருமை. அவருக்கு கறந்து கூட்டக்காரன் அப்பளம் விற்றே சம்பாதிச்சிட்றான் 1,50,000 லட்ச ரூபா. 1,50,000 லட்ச ரூபா சம்பாதிக்கிறான். ஏன்னா இது ஏன் சொல்கிறேன்னா, சமூக பெரியவர்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க, கொஞ்சம் மனசார அவங்க குலதெய்வத்துக்கு நினச்சி விட்டு கொடுத்து பொண்ணு மாப்பிள்ளைகளை அணுகி வைக்கி செய்து கொடுங்க. நாங்கள் எம்ஏ படிச்சிருக்கலாம், எம்இசி படிச்சிருக்கலாம், ஒரு படிப்பு படிச்சிருந்தால் கூட மாப்பிள்ளை பொண்ணை கொடுங்க கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பை பண்ணி கொடுத்த நிர்வாகத்துக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். 77 ஆண்டு ஆகிறது சுதந்திரம் பெற்று. நம்ம சுதந்திரம் பெற்ற மாதிரியே காணும். 77 நாள் ஆச்சு. 77 7 ஆச்சு. வயசு தான் எனக்கு 69 ஆகுது. 77 வயசு ஆகுது சுதந்திரம் பண்ணி. சுதந்திரமாக விளாஞ்சிட்டு யாரும் நடக்க முடியல. பொண்ணு கிடைக்கல, மாப்பிள்ளை கிடைக்கல. எந்த ஜாதியில் இருந்தாலும் கொடுங்க, கட்டிக்கிறோங்கிறாங்க. அதுக்கும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதனால் கொஞ்சம் தயவு பண்ணி மீண்டும் சொல்கிறேன், ஒருத்தருக்கு விட்டு கொடுத்து பொண்ணு மாப்பிள்ளையை வளர்த்து மாதிரி கேட்டுக்கொண்டு எனக்கு பேச வாங்கி கொடுத்ததுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். ஜெய் ஹிந்த்.